2024 IPL T20 கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணையானது வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, இந்த அட்டவணையில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? வணக்கம். ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்திருந்த 2024 ஆண்டு IPL T20 கிரிக்கெட் தொடருக்கான போட்டி அட்டவணை தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன்படி வருகிற மார்ச் மாதம் 22ஆம் தேதி IPL T20 கிரிக்கெட் தொடரில் 17வது சீசன் ஆரம்பமாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்த சீசனுக்கான முதல் போட்டி நடைபெற உள்ளது. 22ஆம் தேதி மார்ச் மாதம் மாலை 6:30 மணி அளவில் சேப்பாக்கம் மைதானத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூரு அணியும் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. முதல் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கு பிறகு அடுத்த போட்டி 23ஆம் தேதி பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகள் மொகாலியில் மோத உள்ளன. இதைத் தொடர்ந்து நாம் பார்த்தோம், இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் முதல் 21 லீக் போட்டிகளுக்கான அட்டவணையை மட்டுமே தற்போது IPL நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. முதற்கட்ட அட்டவணை மட்டும் வெளியாகியுள்ளது. தேர்தல் தேதியை பொறுத்து இரண்டாம் கட்ட அட்டவணை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி முதல் கட்ட போட்டிகள் மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரை மொத்தமாக 21 லீக் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக 5 முறை சாம்பியனான மும்பை அணி தங்களது முதல் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுடன் மார்ச் 24ஆம் தேதி மோத உள்ளது. இதேபோல் மற்ற அணிகளுக்கான அட்டவணையும் வெளியாகியுள்ளது. சென்னை அணி இந்த முதல் கட்ட போட்டியில் 4 லீக் போட்டிகள் விளையாட உள்ளது. முதல் போட்டி மார்ச் 22ஆம் தேதி பெங்களூருடன் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதன் பிறகு மார்ச் 26ஆம் தேதி சென்னை அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 31ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் சென்னை மற்றும் டெல்லி அணிகள் மோத உள்ளன. இதற்கு பிறகு சென்னை அணி தங்களது இந்த சீசனுக்கான முதற்கட்ட அட்டவணையின்படி தங்களது கடைசி லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடன் ஏப்ரல் 5ஆம் தேதி விளையாட இருக்கிறது. தற்போது முதற்கட்ட அட்டவணை மட்டுமே வெளியாக இருக்கிறது. முழுமையாக IPL T20 கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடைபெறும் என ஏற்கனவே IPL தலைவர் அருண் குமார் அறிவித்துள்ளார். இதன்படி இரண்டாவது கட்ட IPL அட்டவணையானது தேர்தல் தேதிக்கு பிறகு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த சீசனே சென்னை அணியின் கேப்டனான தோனிக்கு கடைசி சீசனாக இருக்கும் என அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஏனெனில் கடந்த சீசனின் போது சென்னை அணி இறுதிப் போட்டியில் குஜராத்தை வெள்ளி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்ற 5வது முறையாக IPL கோப்பை வென்றது. அப்போது இந்த சீசனுடன் தான் முடித்துக் கொள்ளவே தான் விரும்புவதாகவும், என்றாலும் ரசிகர்களின் ஒரு விருப்பத்திற்காக அடுத்த சீசனும் விளையாடுவார் என கடந்த சீசன் போது தோனி கூறியிருந்தார். அதன்படி இந்த சீசன் அவருக்கு சேப்பாக்கத்தில் இறுதி சீசனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.